இந்த எழுத்தறிவு மிகவும் முக்கியமானது. அதாவது வேலை வாய்ப்பு மற்றும் அறிவு ரீதியான வளர்ச்சி என்பவற்றுக்கு இந்த எழுத்தறிவு மிகவும் முக்கியமாக இருக்கின்றது. பிறந்தாலும் சரி, ஆனால் எல்லாவற்றையும் விட ஒரு ஏழைக்கு எழுத்தறிவித்தெல்லாம் ஒரு புண்ணியமாக இருக்கும். எல்லாவற்றுக்கும் அடிப்படை மூலதனம் இந்த அறிவு, கல்வி அறிவு. நிலத்தடி நீராக இருந்தாலும் நன்னீராக இருந்தாலும் நாங்கள் நீரை பெற்றுக்கொள்வதிலே உள்ள பிரச்சனைகளை யோசிப்பார். நீர் இல்லாட்டி நீரை கடன் பண்ணுறதுக்கு எங்களுக்கு கட்டாயம் என்ன வேணும்னு சொன்னால் எழுத்தறிவு தேவை. நேர முகாமைத்துவத்துக்கு அமைய ஆரம்பிக்கப்பட்டு நிறைவு பெற்றமையிட்டு நான் செல்வங்களுக்கும் வணக்கம். நான் பின்னணி பாடகன் முகேஷ். நம்ம புலோலியூர் ரமணன் அவர்களுடைய யூடியூப் சேனலை தொடர்ந்து பாருங்க. சூப்பரான ப்ரோக்ராம்ஸ்லாம் அவர் போட்டுட்டு இருக்காரு. ஸோ ரசிகர்கள் நீங்கள் தொடர்ந்து பார்த்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. நமது வடமராட்சி வலயத்தினுடைய முறைசாரா கல்வி பிரிவின் கீழ் சர்வதேச எழுத்தறிவு தினம் இந்த வருடம் எங்களுடைய பாடசாலையில் புலோலி கிழக்கு அரசினர் தமிழ் கலவன் பாடசாலையில் நடாத்துவதற்கு எங்களுடைய வலய கல்வி பணிமனையினுடைய நிர்வாகத்தினர் முடிவு செய்து இந்த நிகழ்வு இன்றைய தினம் எங்களுடைய பாடசாலையில் நடைபெறுவதற்கு உண்மையிலே எல்லாம் வல்ல எமது பாடசாலை முன்றலில் வீற்றிருக்கின்ற ஞான பைரவ பெருமானின் பாதார விந்தங்களை வேண்டி
இன்றைய சர்வதேச எழுத்தறிவு தினத்திற்கு வருகை தந்திருக்கின்ற எமது வடமராட்சி வலயத்தின் வலய கல்வி பணிப்பாளர் உயர் திரு கனகசபை சத்யபாலன் சார் அவர்களே, வடமராட்சி வலயத்தின் கல்வி அபிவிருத்திக்குரிய பிரதி கல்வி பணிப்பாளர் திரு பானா அருந்தவச்செல்வன் சார் அவர்களே, திட்டமிடல் கல்வி பிரிவின் பிரதி கல்வி பணிப்பாளர் திருமதி ஜனனி லதர்சன் அவர்களே, எமது பருத்தித்துறை கோட்டத்திற்குரிய கோட்டக்கல்வி பணிப்பாளர் திரு கந்தசாமி கண்ணன் சார் அவர்களே, எமது வடமராட்சி வலயத்தினுடைய முறைசாரா கல்வி பிரிவின் இணைப்பாளர் சிவானந்தன் சார் அவர்களே, எமது பாடசாலையினுடைய ஆசிரியர் பெருந்தகைகளே, மாணவ செல்வங்களே, பாடசாலை அபிவிருத்தி சங்கத்தினுடைய செயலாளர்களே, உறுப்பினர்களே, அன்பான பெற்றோர்களே, அனைவருக்கும் எனது காலை நேர வணக்கங்கள். இந்த சர்வதேச எழுத்தறிவு தினம் கொண்டாடப்படுவதென்ற ஒரு முக்கியத்துவத்தை தெரிவித்துக் கொண்டு நான் என்னுடைய வரவேற்புரைக்கு போகலாம். உண்மையிலே எங்களுடைய மாணவ செல்வங்கள் அடிப்படையிலே எண்ணும் எழுத்தையும் கற்றுக்கொள்ளுகின்ற ஒரு ஆரம்ப இடமாக இந்த ஆரம்ப பாடசாலைகள் திகழ்கின்றன. அந்த பாடசாலைகள் அதிலும் எங்களுடைய புலோலி கிழக்கு அரசினர் தமிழ் கலவன் பாடசாலையை தெரிவு செய்தமைக்கு உண்மையிலே நாங்கள் வலய கல்வி அலுவலகத்தினுடைய வலய கல்வி பணிப்பாளர்களுக்கும் கல்வி உத்தியோகத்தர்களுக்கும் நான் இந்த சந்தர்ப்பத்திலே நன்றி கூறி எனது வரவேற்புரையினை ஆரம்பிக்கின்றேன். இந்த விழாவிற்கு வருகை தந்திருக்கின்ற எமது வடமராட்சி கல்வி வலயத்தினுடைய வலய கல்வி பணிப்பாளர் உயர் திரு கனக சபை சத்யபாலன் சார் அவர்களை இந்நிகழ்வுக்கு வருக என வரவேற்பதில் எமது பாடசாலை சமூகம் மகிழ்வு கொள்கின்றது. கல்வி அபிவிருத்திக்குரிய பிரதி கல்வி பணிப்பாளர் திரு பானா அருந்தவச்செல்வன் சார் அவர்களை வருக என வரவேற்பதில் நாம் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றோம். எமது வடமராட்சி கல்வி வலயத்தினுடைய திட்டமிடல் அபிவிருத்திக்குரிய பிரதி கல்வி பணிப்பாளர் திருமதி ஜனனி லதர்சன் அவர்களை வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். எமது பருத்தித்துறை கோட்டக்கல்வி பணிப்பாளர் திரு கந்தசாமி கண்ணன் சார் அவர்களை இந்த நிகழ்வுக்கு வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். எமது வலயத்தினுடைய முறைசாரா கல்வி பிரிவுக்குரிய இணைப்பாளர் திரு சுவானந்தன் சார் அவர்களை வருக என வரவேற்பதில் பெருமகிழ்வு அடைகின்றோம். அதேபோன்று இந்த நிகழ்விலே சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற எமது பாடசாலையினுடைய ஆசிரியர் பெருந்தகைகளை வருக என வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். எமது பாடசாலை அபிவிருத்தி சங்கத்தினுடைய செயலாளரை வருக என வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். அதேபோன்று எமது மாணவ செல்வங்களை இந்த நிகழ்விலே இன்று பரிசு பெற இருக்கின்ற மாணவ செல்வங்களுக்கும் அதே நேரம் பெற்றோருக்கும் இந்த சந்தர்ப்பத்திலே அவர்களையும் வருக என வரவேற்பதில் பெருமகிழ்வு அடைகின்றோம். அன்பான பெற்றோர்களும் நலன் விரும்பிகள் எமது பாடசாலைக்கு பல்வேறு வழிகளிலும் உதவி நல்கிக் கொண்டு இருக்கின்ற புலம்பெயர் தேசத்து பழைய மாணவர் உறவுகள் அனைவரையும் இந்த சந்தர்ப்பத்திலே வருக என வரவேற்று எனது வரவேற்புரையினை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். வடமராட்சி வலய கல்வி அலுவலகத்தின் முறைசாரா கல்வி பிரிவினரால் நடாத்தப்பட்டு கொண்டிருக்கும் 2025ஆம் ஆண்டுக்கான சர்வதேச எழுத்தறிவு தின நிகழ்வுகளில் இன்று பிரதம விருந்தினராக இங்கே கலந்து கொண்டிருக்கின்ற எமது வலய கல்வி பணிப்பாளர் திரு கனகசபை சத்யபாலன் சார் அவர்களே, மற்றும் இங்கே கலந்து கொண்டிருக்கின்ற எமது வலயத்தின் திட்டமிடல் பிரதி கல்வி பணிப்பாளர் திருமதி ஜனனி லதர்சன் அவர்களே, மற்றும் பருத்தித்துறை கோட்ட கல்வி பணிப்பாளர் கண்ணன் சார் அவர்களே, மற்றும் எமது முறைசாரா கல்வி பிரிவின் இணைப்பாளராக கடமையாற்றி கொண்டிருக்கின்ற சிவானந்தன் சார் அவர்களே, மற்றும் இந்த பாடசாலையின் அதிபர் அவர்களே, ஆசிரியர்களே, மற்றும் இங்கே கலந்து கொண்டிருக்கின்ற பிரதேச சபை உறுப்பினர் ரமணன் அவர்களே, மற்றும் பெற்றோர்களே, மாணவர்களே மற்றும் நலன் விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் எனது காலை வணக்கங்கள். நாங்கள் ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு பாடசாலையிலே இந்த சர்வதேச எழுத்தறிவு தினத்தை வலய மட்டத்திலே கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த முறை உங்கள் பாடசாலையிலே நாங்கள் அதை நடத்தி கொண்டிருக்கின்றோம். உண்மையில் சர்வதேச எழுத்தறிவு தினம் என்பது செப்டம்பர் மாதம் 8ஆம் தேதி, இன்றைய நாள் உலகம் பூராக அனுஷ்டிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. ஒவ்வொரு பிள்ளைகளுடைய அடிப்படை உரிமை கல்வி. கட்டாயம் ஒவ்வொரு பிள்ளையும் எழுத்தறிவை கட்டாயம் பெற்றிருக்க வேண்டும். அந்த எழுத்தறிவு கட்டாயம் எழுதவும் வாசிப்பது மட்டுமல்ல,
தமது அறிவு வளர்ச்சியை அடிப்படையாக கொண்டது. மற்றது சமூகத்தின் முன்னேற்றத்திற்கு இந்த எழுத்தறிவு மிகவும் முக்கியமாக இருக்கும். அதே போன்று இப்போ நான் சில விடயங்களை எழுத்தறிவு சம்பந்தமான விடயங்களை நான் உங்களுக்கு சொல்லலாம் என்று இருக்கின்றேன். தனிப்பட்ட மனிதட்ட முன்னேற்றத்திற்கு இந்த எழுத்தறிவு மிகவும் முக்கியமானது. அதாவது வேலை வாய்ப்பு மற்றும் அறிவு ரீதியான வளர்ச்சி என்பவற்றுக்கு இந்த எழுத்தறிவு மிகவும் முக்கியமாக இருக்கின்றது. அதே போன்று சமூகத்தின் முன்னேற்றத்திற்கு எழுத்தறிவு மிக முக்கியம். அது நாட்டின் பொருளாதார அறிவு சார்ந்த வளர்ச்சியிலே இந்த எழுத்தறிவு மிக முக்கியமாக இருக்கிற நாடுகள் தெற்காசியாவிலே எழுத்தறிவு கூடிய நாடாக நமது நாடு இருக்கின்றது. மற்றது அனைவருக்கும் கல்வி, அதாவது சமத்துவ ரீதியான கல்வியை அடிப்படையாக கொண்டது. பெண்கள், வறியோர், சிறுவர்கள் அனைவருக்கும் கட்டாயம் எழுத்தறிவு மிக முக்கியமானது. மற்றது அறிவின் ஒளியை நாங்கள் வளர்ப்பதன் மூலம் எமது அதாவது சகல விதத்திலே எம்மை நாங்கள் மீளோங்கிக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அடுத்த விஷயம், தற்போது பேசப்படுகின்ற பொருள் டிஜிட்டல் லிட்ரஸி என்று சொல்கிறது. அதாவது எண்ணிமம் சார்ந்த அறிவு. அதாவது கட்டாயம் எல்லாருக்குமே அந்த ஐடி நாலேஜ் இருக்கும். சின்ன பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, பெரிய ஆக்களாக இருந்தாலும் ஐடி நாலேஜ் வந்து இப்போ தற்போது மிக முக்கியமானது. அதை விட நான் ஒரு பாரதியாட்ட ஒரு கவிதையை நான் சொல்லி போட்டு எனது தலைமுறையை நிறைவு செய்யலாம் என்று நினைக்கின்றேன். அன்னசத்திரம் 1000 வைத்தல், ஆலயம் 10,000 நாட்டல், பின்னர் உள்ள கர்மங்கள் யாவும் பெயர் விளங்கி ஒளிர நிறுத்தல், அன்னையாவிலும் புண்ணியம் கூடி ஆங்கோர் இழைக்கு எழுத்தறிவித்தல். அதாவது பாரதியார் வந்து சொல்லியிருக்கிறார்கள், ஒரு எழுத்தறிவித்தல் என்பதுதான் புண்ணியம். எல்லாவற்றை விட நாங்கள் அன்னசத்திரம் 1000 வைத்து அன்னதானம் கொடுத்தாலும் சரி, ஆலயத்தை நாங்கள் விருத்தி செய்தாலும் சரி, ஆலயம் புதுதாக கொண்டு வந்தாலும் சரி, ஆனால் எல்லாவற்றையும் விட ஒரு ஏழைக்கு எழுத்தறிவித்தல் தான் ஒரு புண்ணியமாக இருக்கும். அந்த புண்ணிய சேவையை இங்கே ஆட்டிக் கொண்டிருக்கின்ற எமது கல்வி புலத்துக்கு அந்த புண்ணியம் செய்யணும். அதாவது இங்கே அதிபர், ஆசிரியர்கள், மற்றது எங்களோட வலைக்கல்வி அலுவலகம் சார்ந்த எல்லாருக்குமே இந்த எழுத்தறிவை, ஒரு பிள்ளையின் எழுத்தறிவை மேம்படுத்துவதற்கு செய்கின்ற செயல்கள் எல்லாமே அது ஒரு புண்ணியமான செயலாக கருதி கொண்டு, ஆகவே நாங்கள் பிள்ளைகளின் எழுத்தறிவை மேம்படுத்துவதற்குரிய சகல செயற்பாடுகளையும் எல்லோருமே மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு எனது தலைமுறையை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். ஒரு பழமொழியாகும். பிச்சை புகினும் கற்கை நன்றே என்பது ஒரு ஔவையாருடைய கருத்தாகும். பிச்சை எடுத்தாவது கல்வியை கற்க வேண்டும். உலகில் கல்வி அறிவு இல்லாத ஒருவனுக்கு மதிப்பு இல்லை. உலகில் எந்த ஒரு இடத்திலும் கல்வி அறிவு உள்ளவனுக்கே ஒரு மதிப்பு உண்டு. சிறந்த வாழ்க்கை வாழ கல்வி அறிவு சிறந்தது. பிரிவு ஜெரனிமிஸ் அவர்களே, உடற்சாரா பிரிவு சிவானந்தன் சார் அவர்களே, அதிபர்களே, ஆசிரியர்களே, பெற்றோர்களே, மாணவ செல்வங்களே, எல்லோருக்கும் இந்நேர வந்தனங்கள். உண்மையில் 2025ஆம் ஆண்டு எழுத்தறிவு தினத்திற்கு எமது பாடசாலையை தெரிவு செய்தமைக்கு பாடசாலை சமூகம் சார்பாக இந்நேர நன்றியை தெரிவித்துக் கொண்டு, வலய கல்வி பணிப்பாளர் அவர்களை இங்கே வருகை தந்திருப்பதற்கு எல்லோரும் வருகை தந்ததை நன்றி கூறிக்கொண்டு, எழுத்தறிவு என்பது ஒரு அடிப்படை. எண்ணும் எழுத்தும் கண்ணென தகும் என்று சொன்னார்கள். அதாவது எமது கண் எவ்வளவு முக்கியமோ அதே போல் எமது எழுத்தும் முக்கியம். அடிப்படை சரியாக இருந்தால் எல்லாமே சரியாக அமையும். அதாவது ஒரு வீட்டுக்கு அத்திவாரம் சரியாக இருந்தால்தான் கட்டிடம் உறுதியாக இருக்கும். அதே போல் எங்கள் மாணவ செல்வங்களின் அடிப்படை அறிவை நாம் ஊட்டிவிட்டால் அவர்கள் எங்கோ நிற்பார்கள். நான் இந்த இடத்தில் பேசிக்கொண்டிருப்பது கூட இந்த எழுத்தறிவு தான் நம்மை ஆளாக்கி உள்ளது. எனவே இந்த மாணவ செல்வங்கள் 1ஆம் ஆண்டில் இருந்தே தங்கள் எழுத்தையும் எண்ணையும் எழுத்தையும் கற்றுக்கொள்ள வேண்டும். சரியாக கற்றுக்கொண்டால்தான் அந்த பிள்ளைகள் நல்ல உயர்நிலைக்கு செல்லலாம். 1ஆம் ஆண்டு தானே 2ஆம் ஆண்டு தானே என்று எதேச்சையாக இல்லாமல் ஆரம்பத்திலேயே இந்த மாணவ செல்வங்கள் எழுத்தை இனங்காண தெரிய வேண்டும், நன்றாக வாசிக்க தெரிய வேண்டும். இரண்டும் இருந்தால் இந்த மாணவ செல்வர்கள் எங்கு உயர்ந்து செல்லலாம். எனவே இந்த எழுத்து எவ்வளவு முக்கியம் என்பது எங்கள் பாடசாலையை இன்று தெரிவு செய்தமைக்கு நன்றி கூறிக்கொண்டு, இந்த மாணவ செல்வங்களும் தொடர்ந்து பெற்றார்கள். நீங்கள் இந்த மாணவ செல்வங்களின் அடிப்படை அறிவுக்கு உதவி செய்ய வேண்டும். ஆசிரியர்கள் மட்டுமல்ல, பெற்றோர்கள் நீங்களும் ஆரம்பம் 1ஆம் ஆண்டு தானே என்ற எதிர்ச்சைனம் இல்லாமல்
ஆரம்பத்தில் இருந்தே இந்த மாணவர் செல்வங்களுக்கு எழுத்தை இனங்காண தெரிய வேண்டும். எழுத்தும் வாசிப்பு இரண்டையும் அந்த மாணவ செல்வங்களுக்கு தொடர்ந்து கற்றுக்கொள்ள வாய்ப்பை வழங்குங்கள். பிள்ளைகள் நல்ல நிலைக்கு வருவார்கள். உண்மையில் எங்கள் பாடசாலை மற்ற பாடசாலைகளோடு ஒப்பிடும் பொழுது இந்த பரீட்சையில் கூட புலமை பரீட்சையில் கூட மாணவ செல்வங்கள் நல்ல உயர்நிலையில் தான் இருக்கின்றார்கள். இன்னும் அவர்கள் உயர்நிலைக்கு வரலாம். ஆரம்பமே சரியாக 1ஆம் ஆண்டிலிருந்தே இந்த பெற்றோர்கள் கூடிய கவனம் எடுத்தார்கள் என்றால் இன்று இந்த மாணவர்கள் இன்னும் நல்ல உயர்நிலைக்கு வருவார்கள் என்று கூறிக்கொண்டு எனக்கு இந்த சந்தர்ப்பத்தை அளித்ததற்கு நன்றி கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பிரதம விருந்தினர் அவர்களுடைய உரை இடம்பெற இருக்கின்றது. இன்றைய சர்வதேச எழுத்தறிவு தினம் 2025ஆம் ஆண்டுக்கான பிரதம விருந்தினர் அவர்களுடைய உரையினை வடமராட்சி வலய கல்வி பணிப்பாளர் உயர்திரு கனகசபை சத்யபாலன் சார் அவர்களை வழங்குமாறு அன்போடு அழைக்கிறேன். 2025ஆம் ஆண்டுக்கான சர்வதேச எழுத்தறிவு தினத்தினுடைய வடமராட்சி வலயத்தினுடைய இந்த நிகழ்வு இன்று இந்த பாடசாலையிலே சிறப்பாக ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. ஆக இந்த நிகழ்வுக்கு தலைமை தாங்குகின்ற பிரதிக்கல்வி பணிப்பாளர் திரு அருந்தவச்செல்வம் சார் அவர்களே, பிரதிக்கல்வி பணிப்பாளர் திருமதி ஜென்னி லதுசரன் அவர்களே, கோட்டக்கல்வி பணிப்பாளர் பருத்துத்துறை மருதங்கணி அவர்களே, முறைசாரா கல்வி பிரிவினுடைய பொறுப்பாளர் அவர்களே, இங்கே பாடசாலையினுடைய அதிபர் அவர்களே, பெற்றோர்களே, பழைய மாணவர் பாடசாலை அபிவிருத்தி சங்கத்தினுடைய செயலாளர் அவர்களே, இங்கே வருகை தந்திருக்கின்ற பிரதேச சபை உறுப்பினர் திரு ரமணன் அவர்களே, பிள்ளைகளே, ஆசிரியர்களே, அனைவருக்கும் எனது இந்நேர வணக்கம். உண்மையில் பாடசாலையிலே இந்த எழுத்தறிவு வழங்கப்படுகின்ற ஒரு பிரதான நிறுவனமாக இருந்தாலும் உலகத்திலே இந்த எழுத்தறிவு எவ்வாறு அமைந்திருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கு இந்த சர்வதேச எழுத்தறிவு நாளை இன்றைய நாளிலே உலகம் பூராக கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள். அதற்கு காரணம் ஏற்கனவே சொன்னது போல ஒவ்வொரு தனிப்பட்ட ஒவ்வொருவருக்கும் இருக்கின்ற அறிவுகள் அல்ல அறிவுபூர்வமான தன்மைகள் அந்த நாட்டினுடைய பொருளாதாரத்திலும் அந்த நாட்டினுடைய வளர்ச்சியிலும் தங்கி இருக்கின்றது என்பது உலக நாடுகளினுடைய ஆய்வுகள் மூலம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. உண்மையில் சகலருக்கும் இந்த கல்வி உரிமை மறுக்கப்பட்டால் நாங்கள் அதற்கு பொறுப்பானவர்களாக இருப்போம். ஏனென்றால் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கல்வி சமனானது என்று யுனெஸ்கோ நிறுவனம் தனது பிரகடனத்தில் குறிப்பிட்டுள்ளது. அந்த கல்வியை வழங்குகின்ற ஒவ்வொரு தன்மைகளும் நிறுவனங்களும் தான் வேறுபடுகின்றன. ஆனால் பிள்ளைகள் இப்போ உதாரணமாக 1ஆம் ஆண்டுக்கு பாடசாலைக்கு வருகின்ற பிள்ளைகளை பார்த்தால் கிட்டத்தட்ட எல்லா பிள்ளைகளும் ஒரே நிலைமையில் தான் வருவார். ஆனால் காலம் செல்ல செல்ல பாடசாலையினுடைய வளர்ச்சி அல்லது பாடசாலையுடைய செயற்பாடுகளால் தான் பிள்ளைகளுடைய கல்வி அறிவு வீதங்கள் ஆளுக்கால் மாறுபடுவதை காரணமாக நீங்கள் அறிவீர்கள். இருந்த போதிலும் இந்த உலக நாடுகளிலே இருக்கின்ற இந்த கல்வி அறிவு வீதத்தை அவர்கள் இப்போவும் இந்த எழுத்தறிவை கொண்டாடி கொண்டிருப்பதற்கு காரணம் என்னென்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும், ஒரு விழிப்புணர்வு அல்லது எழுத்தறிவு தினத்தை கொண்டாடி கொண்டு இருக்கிறோம் என்றால் எங்கேயோ ஒரு நாடுகளில் இந்த எழுத்தறிவு தொடர்பான பிரச்சனைகள் இருக்கின்றது. உங்களுக்கு தெரியும், பல நாடுகளில் இந்த எழுத்தறிவு தொடர்பான பிரச்சனைகள் இருக்கின்றது. அந்த நாடுகள் கல்விக்கு முன்னுரிமை கொடுக்காமல் தொழில் ரீதியான அல்லது வேறு விடயங்களுக்கு முன்னுரிமை கொடுத்து தங்களுடைய நாட்டை வளர்க்க பார்க்கின்றனர். அது அவருடைய நாடு இன்னும் முன்னேறவில்லை. இருந்த போதிலும் ஆசிய நாடுகளிலே எங்களுடைய இலங்கையை பொறுத்த மட்டும் அதனுடைய கல்வி அறிவு வீதம் கிட்டத்தட்ட 80 வீதத்தை தாண்டி நிற்கின்றது. ஒவ்வொரு 100 பிள்ளைகளிலும் 80 பிள்ளைகளுக்கு எழுத வாசிக்க தெரியும் என்ற அடிப்படையில் தான் இந்த கல்வி அறிவு வீதம் காணப்படுகின்றது. உலகத்திலே மிக மிக அதிகூடிய எழுத்தறிவு வீதத்தையும் கல்விக்கு முன்னுரிமை கொடுக்கின்ற பின்லாந்து நாட்டிலே தான் அதிகளவிலான கல்வி அறிவு வீதம் கூடுதலாக காணப்படுகின்றது. நாட்டினுடைய கல்வி செலவுக்கான பட்ஜெட்டிலே கல்வி செலவுக்கான தொகை கூட பின்லாந்திலே அதிகமாக வழங்கப்படுகின்றது. உங்கள் எல்லோருக்கும் தெரியும். ஏன் நான் நிறுவனத்தையும் சொல்லுகின்றேன் என்றால்
இப்போ நாங்கள் ஒரு சிறிய பாடசாலையில் இந்த விழாவை நடத்தினாலும் இந்த எழுத்தறிவு தினம் என்பது மிக முக்கியமான ஒரு தினமாக கணிக்கப்படுகிறது. நாங்கள் பெரிய பாடசாலையில் கொண்டு வைக்காமல் சிறிய சிறிய பாடசாலையில் வைப்பதற்கு காரணம் இது உண்மையில் அந்த பிள்ளைகளுக்கு அல்லது அந்த பெற்றோருக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்ற ஒரு காரணத்திலாக நாங்கள் கடந்த வருடம் நாங்கள் மருதங்கனி கோட்டத்திலே தாலியடி ரோமன் கத்தோலிக்க பாடசாலையிலே இந்த எழுத்தறிவு தினத்தை நடாத்தியிருந்தோம். இந்த முறை இந்த பாடசாலையில் இந்த எழுத்தறிவு தினத்தை நாங்கள் ஒழுங்குபடுத்தி இருக்கின்றோம். ஆகவே இந்த நாட்டினுடைய வளர்ச்சியில் அது கல்வியாக பொருளாதாரமாக இருக்கலாம், ஏனைய வளர்ச்சிகளாக இருக்கலாம், எல்லாவற்றுக்கும் அடிப்படை மூலதனம் இந்த அறிவு, கல்வி அறிவு. ஆகவே கல்வி அறிவை நாங்கள் உங்களுக்கு தெரியும் எங்களுடைய நாட்டிலே பல சட்டங்கள் இருக்கின்றன. பிள்ளைக்கு சமனான கல்வி உரிமை கொடுக்கப்பட வேண்டும் என்று யுனெஸ்கோ சாசனத்தில் எழுதப்பட்டிருக்கின்றது. எல்லோருக்கும் கல்வி வழங்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. அதுதான் இந்த முறைசாரா கல்வி பிரிவுக்கு இந்த விழா ஒழுங்குபடுத்த பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றன. என்னென்னா எங்களுக்கு தெரியும் 15+16 வயது வரையும் இலங்கையில் உள்ள எந்த மூலை முடுக்கில் உள்ள எந்த பிள்ளைகளும் பாடசாலை செல்லாமல் இருந்தால் அதுக்கு சட்ட நடவடிக்கை எடுப்பதற்கான ஏற்பாடுகள் இருக்கிறது. காரணம் என்னென்றால் ஆரம்ப அந்த 15+ என்பது அண்டர் 16, அதாவது 16 வயதுக்கு உட்பட்டவர்கள் கட்டாயம் கல்வி கற்றிருக்க வேண்டும் என்று சொல்லப்படுவதற்கு காரணம் 16 வயதுக்கு மேலே அவர்கள் தொழில் செய்வதாக இருந்தாலும் அந்த 16 வயது வரையும் கல்வி கற்ற அந்த கல்வி அறிவுதான் அவர்களுடைய தொழிலை கூட கொண்டு செல்வதற்கு ஏதுவாக இருக்கும் என்ற அடிப்படையில் தான் அவ்வாறு உருவாக்கப்பட்டிருக்கின்றது. ஏனென்றால் அவர் தொழில் செய்வார், சிறியளவு கல்வி கற்று தொழில் செய்தாலும் நாட்டினுடைய முன்னேற்றத்தில் அந்த தொழிலாளர்களுடைய பங்களிப்பும் அதிகமாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் கல்வி அறிவை நாங்கள் 16 வரை கட்டாயப்படுத்தி இருக்கின்றோம். அதற்கு மேலே அதை நாங்கள் அவருடைய விரும்பிய பாட்டிலே விட்டிருக்கின்றோம். ஆகவே கல்வி அறிவு என்பது உங்கள் எல்லோருக்கும் தெரியும். எங்கள் நாட்டில் மட்டுமல்ல உலகளாவிய ரீதியிலே இதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கப்படுவதற்கான காரணத்தை நீங்கள் உணர்ந்திருப்பீர்கள். அந்த வகையில் தான் நாங்களும் இன்று இந்த விழாவை ஏற்பாடு செய்திருந்தோம். சிறியளவு விழாவாக இருந்தாலும் இந்த விழா வருடம் நாங்கள் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். உங்களுக்கு தெரியும் பல தினங்கள் இருக்கின்றன. ஒவ்வொரு தினங்களும் ஒவ்வொரு உலக சுற்றாடல் தினம், வலுவுற்றோர் தினம், சூழல் மாசடைவு தினம், நீர் தினம், அப்படி பல தினங்கள் இருக்கின்றன. ஒவ்வொரு தினங்களுக்கும் ஒவ்வொரு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகின்றது. உங்களுக்கு தெரியும் நீர் தினம் என்று கொண்டாடுவதற்கான உங்களுக்கு தெரியும் எத்தனையோ ஆண்டுகளுக்கு பின் நீர் தொடர்பான பிரச்சனை எங்களுக்கு நிலத்தடி நீராக இருந்தாலும் நன்னீராக இருந்தாலும் நாங்கள் நீரை பெற்றுக்கொள்வதிலே உள்ள பிரச்சனைகளை யோசிச்சுப்பார். இப்போ காசு இல்லாட்டி கூட கடன் பண்ணலாம். நீர் இல்லாட்டி நீரை கடன் பண்ணுறதுக்கு எங்கே நீர் இருக்கணும்? பக்கத்தில் நீர் இருந்தால் தான் வாங்கலாம். என்ன ஆகவே நீரை நாங்கள் எவ்வாறு சிக்கனமாக பேண வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. உங்களுக்கு தெரியும் ஒரு பைப்பிலே இருந்து ஒரு டொட் நீங்கள் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். எங்களோட வீட்டு பைப்பிலே இருந்தோ பாடசாலை பைப்பிலே இருந்தோ டொட்டாக விழுகின்ற தண்ணியை நாங்கள் கணக்கில் எடுப்பதில்லை. அதை நீங்கள் ஒரு கிழமையில் பார்த்தீங்கன்னா எத்தனையோ லிட்டர் தண்ணி அதிலே வேஸ்டேஜ் ஆகுது என்று கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. ஆகவே நாங்கள் ஒவ்வொரு பழக்க வழக்கங்களும் நாங்கள் நீர் தொடர்பாகவோ அல்லது வேறு வளங்கள் தொடர்பாகவோ நாங்கள் சிக்கனமாக பேண வேண்டும் என்பதுதான் அதை எடுத்து காட்டுகின்றது. அதேபோல் எல்லாவற்றுக்கும் இந்த நான் சொன்ன எல்லா தினங்களுக்கும் மிக அடிப்படையான தினமாக இருப்பது இந்த எழுத்தறிவு தினம். ஏனென்றால் நாங்கள் எல்லா தினங்களையும் உணர்ந்து கொள்வதற்கும் அல்லது அதில் பங்கு பெற்றுவதற்கும் அல்லது அதை கடைப்பிடிப்பதற்கும் எங்களுக்கு கட்டாயம் என்ன வேணும் என்று சொன்னால் எழுத்தறிவு தேவை, அறிவு தேவை. அறிவுபூர்வமான ஒரு மக்கள் அல்லது சமூகம்தான் நாட்டினுடைய சொத்தாக கருதப்படுகின்றது. அதில் குறிப்பாக இலங்கையில் உங்களுக்கு தெரியும், குறிப்பாக வடகிழக்கு மாநிலங்களை பொறுத்தவரை நாங்கள் இடம்பெயர்க்க கூட புத்தகத்தோடு தான் இடம்பெயர்ந்தனாங்க. காரணம் என்னென்றால் எங்களுக்கான ஒரே ஒரு மூலதனம் அல்ல சொத்து அந்த கல்வி மட்டும்தான். இடம்பெயர்ந்து போன பிறகும் பாடசாலைகள் முகாம்களிலே பாடசாலைகளை அமைத்து நடாத்தினோம். கொட்டில்களிலே பிள்ளைகள் படித்தார்கள். ஏனென்றால் அப்போ கைவிடவில்லை. ஆனால் சோமாலியா அல்லது ஆப்பிரிக்க பக்கங்களில் இடம்பெயர்கின்ற போது அவர்கள் 1 வருடங்கள் 2 வருடங்கள் இடம்பெயர்ந்தாலும் பாடசாலைகளை திறப்பது இல்லை. ஏனென்றால் அவர்களுடைய தேவைகள் அப்பொழுது உணவு தேவைகள் ஏனைய தேவைகள் இல்லாதபடினால் அவர்களுடைய அறிவு தேவைகளை அவர்கள் கண்டுகொள்ளாமல் விட்டதனால இன்று நாட்டினுடைய அபிவிருத்தி இப்போவும் பின்தங்கிய நிலையிலே காணப்படுகிறது. ஆகவே எங்கள் நாட்டை பொறுத்த மட்டில் கல்வி அறிவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. சீர்திருத்தங்களை செய்து கொண்டு வருகின்றார்கள். பாடசாலைகளிலே மாற்றங்களை செய்து கொண்டு வருகிறார்கள். பிள்ளைகளிலே உடல் ரீதியான மாற்றங்களை எதிர்பார்க்கின்றார்கள்.
மன ரீதியான மாற்றங்களை ஏற்படுத்துவதற்கு பல்வேறு நிகழ்ச்சி திட்டங்களை செய்கின்றார்கள். எல்லாமே இந்த கல்வி அறிவு வீதத்தை கூட்டுவதற்காகத்தான். ஆகவே தனிய பாடசாலையை கற்பிப்பது மட்டும் எழுத்தறிவை கூட்டார். பாடசாலையில் இருந்து பிள்ளைகள் கற்றுக்கொள்ளுகின்ற ஒவ்வொரு விடயங்களும் அல்லது வீட்டில் இருந்து பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளுகின்ற ஒவ்வொரு அனுபவங்களும் அல்லது அவர்கள் புற சூழலிலிருந்து பெற்றுக்கொள்ளுகின்ற அனுபவங்களும் அவர்களுக்கு அறிவாற்றலை உண்டாக்கும் என்பதுதான் ஆய்வுபூர்வமாக சொல்லப்பட்டது. உங்களுக்கு தெரியும், குழந்தை கருவிலே இருக்கின்ற போதே கற்கத் தொடங்கும், அறிவு வளரத் தொடங்கும். அப்போ எங்கேருந்து கற்கின்றது? அங்கே ஸ்கூலில் தானே. ஆகவே பிள்ளை அதை ஏதோ ஒரு வகையில் லேர்ன் பண்ணும். தான் நடப்பதற்கும் உதைப்பதற்கும் எழுவதற்குமான கற்றல் அங்கே ஆரம்பிக்கப்படுகிறது. ஆகவே இந்த ஆய்வுகள் சொல்லுகின்றது. ஆகவே கருவில் இருக்கின்ற போதே கல்வி அறிவு உறவாக சொல்லப்படுகின்ற இந்த நாட்டிலே அல்ல உலகத்திலே கல்வி அறிவை அதிகரிக்க வேண்டும் என்பதற்கான ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துகின்ற இந்த நாள் இவ்வாறு இருக்கின்றது என்றால் எங்கேயோ ஒரு நாட்டிலே கல்வி அறிவு வீதங்கள் குறைவாக இருக்கின்றது. ஆகவே எங்கள் நாட்டில் அது குறிப்பாக வடமாகாணத்தில் குறிப்பாக வடமராட்சி வலயத்திலே எங்களுடைய கல்வி அறிவு வீதத்தை நாங்கள் அதிகரித்துக் கொள்வதற்கு எம்மாலான முழு முயற்சியை நாங்கள் செய்வதற்கு நாங்கள் எல்லோரும் தயாராக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். பிள்ளைகளுக்கான அறிவுறுத்தல் என்னென்றால், உண்மையின்படி நீங்கள் கல்வி அறிவு பாடசாலையில் அதிக புள்ளிகளை பெறுவது என்பது மட்டும் கல்வி அறிவு இல்லை. ஆனால் அதிக புள்ளிகளை பெறுவதற்கு மிக முக்கியமானது உங்களால் முதல் வாசிக்க தெரியும், ரெண்டாவது புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கணும், அதை விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும், மூன்றாவது அதை விரைவாக எழுதி கொள்ளக்கூடியதாக இருக்கும். இந்த மூன்றும் ஒருங்கிணைவே கிடைக்கப்படுகின்ற போது பிள்ளைகளிடையே புள்ளிகள் அல்லது அறிவு வீதத்தை நாங்கள் கூட்டிக் கொள்ளலாம். இது நான் சொல்வது தனியாக புள்ளிகள் எழுத்து ரீதியான புள்ளிகளுக்கு மட்டும் பிள்ளைகள், பரீட்சை ரீதியான புள்ளிகள். ஆகவே அந்த மூன்று கோஆர்டினேஷன், எழுத தெரியணும், வாசிக்க தெரியணும், விளங்கிக் கொள்ளணும் என்றது முழுமையாக கிரகித்து கொள்ள வேணும். கிரகித்ததை அப்போ வாசித்ததை கிரகித்த பிறகு அதை என்ன செய்ய வேணும், அதை விடையாக எழுதி கொள்வோம். ஆகவே விரைவாக வாசிக்க தெரிய வேணும், விரைவாக கிரகிக்க தெரிய வேணும், விரைவாக எழுத தெரிய வேணும். இந்த மூன்றும் ஒருங்கிணைவே இருந்தால் பிள்ளைகளுடைய புள்ளிகள் அதிகமாக இருக்கும். இந்த மூன்றில் ஏதோ ஒன்று வீக்காக இருக்குமா இருந்தால் புள்ளிகள் மிக குறைவாக இருக்கும். உதாரணத்துக்கு நல்லா வாசிப்பேன், ஆனால் விளங்கி கொள்ளாட்டி அவர் என்ன செய்து கொண்டிருப்பார், கன நேரமாக ஜோதிச்சு கொண்டிருப்பார், டைம் போகும், பிறதான் எழுத விளைக்கிறார். அப்படி எழுதுகின்ற போது 50 கேள்விகளுக்கு பதிலாக அவரால் 30-40 கேள்விகளுக்கு மட்டும்தான் விடை எழுத முடியும். ஆகவே இது எங்களை விட ஆசிரியர்களுக்கு நன்றாக தெரியும். பெற்றோர்கள் நல்லா பிள்ளைகள் மீது அன்பு பாசம் வைப்பது போல் கல்வி நடவடிக்கையிலேயும் உங்களோட அன்பு பாசத்தை கூட காட்ட வேண்டும். ஆகவே பாடசாலை மட்டும் முழுமையாக தங்கியிருக்காமல் ஒரு பாடசாலைக்கு அப்பால் வீட்டுச் சூழலையும் கல்வி சூழலை உருவாக்கக்கூடிய நிலைமைகளை நீங்கள் வீட்டில் உருவாக்கி கொள்ள வேண்டும். தயவுசெய்து குறிப்பிட்ட நேரத்தில் விளையாட விடாமல் படிக்க வேண்டாம், விளையாடாமல் விடுங்கள். படிப்பதற்கும் ஒரு நேரத்தை விடுங்கள். கோயிலுக்கு செல்ல வேண்டாம், இருந்து படின்னு சொல்லக்கூடாது. டிவியை பார்க்காத இருந்து படிக்கணும், டிவி பார்க்குறதுக்கும் ஒரு சந்தர்ப்பம் வழங்குவோம். ஆனால் எல்லாமே பிள்ளைகளுக்கு இருந்தால்தான், ஏன்னா உங்களுக்கு தெரியும் டிவியும் ஒரு குறிப்பிட்ட நேரம் பார்த்துத்தான், ஏன்னா அறிவுபூர்வம் அங்கேயும் மேற்கொண்டு கோயிலுக்கு செல்லத்தான் வேணும். கோயிலை போய் பார்க்குறது அல்லது ஒரு கலைவிழா ஒரு காணிவையில் போய் பார்த்தா பிள்ளைக்கு தெரியும் இந்த ராட்டினம் சுற்றுதுன்னா இந்த ராட்டினம் இன்னத்தில் சுற்றுன்னு பிள்ளை அறிஞ்சு வரும். காற்றுல சுற்றுதா, மோட்டரில் சுற்றுதா, எப்படி போட்டிருக்கிறாருன்னா அதுவும் ஒரு டெக்னாலஜி. அதே பாடசாலை மட்டுமே அந்த அறிவுபூர்வமான விடயங்களை பிள்ளைகள் அறிந்து கொள்கின்ற இடம் எல்லா இடமும் இருக்கின்றது. ஆனால் பாடசாலையில் மட்டும் ஒழுங்கமைக்கப்பட்ட கல்வி திட்டத்தில் இந்த அறிவுபூர்வமான நிகழ்ச்சிகளை நாங்கள் நடத்தி கொண்டு இருக்கோம். அவ்வளோதான் வித்தியாசம். ஆனால் பிள்ளைக்கு எங்கள்கிட்ட இருக்குது 3 டேர்முக்கு இவ்வளோ படிப்பிக்குவோம், இவ்வளோ கட்டாயம் சோதனை வைக்குவோம், இவ்வளோ புள்ளிகளை பிள்ளைகள் எடுத்தால்தான் அடுத்த நிலைக்கு போகலாம் என்று ஒழுங்கமைக்கப்பட்ட கல்வி திட்டத்தினூடாக பாடசாலையில் எழுத்தறிவு நடவடிக்கைகளை மேற்கொள்கின்ற ஒரு நிறுவனம் தான் இந்த பாடசாலை. ஆகவே பிள்ளைகளுக்கு தனியாக அது பரீட்சை சம்பந்தமாக பாடசாலையில் வழங்குகிற சம்பந்தமாக மட்டுமல்ல, ஏனைய விடயங்களும் பிள்ளைகளுடைய அறிவுபூர்வமானதாக இருக்குது. உங்களுக்கு தெரியும், ஒரு பிள்ளையை பாடசாலையில் வகுப்பறையில் பார்த்தீங்கன்னா மந்தமாக இருப்பார், ஆனால் அவரை மைதானத்தில் இறக்கி பாருங்கள், அவர் மிக வேகமாக இருப்பார். ஆகவே பிள்ளைகளுக்கு வழங்கப்படுகின்ற ஒவ்வொரு சந்தர்ப்பங்களும் அந்த பிள்ளைகளுக்கு கிடைக்கக்கூடிய அறிவுபூர்வமான ஆற்றலை உருவாக்கக்கூடிய ஒரு இடமாக அதை மாற்றி அமைக்க வேண்டும். அது மைதானமாக இருக்கலாம், வகுப்பறையாக இருக்கலாம், நாடக மேடையாக இருக்கலாம், அல்லது வேறு சித்திரமாக இருக்கலாம், அல்லது எந்த விதமாகவும் இருக்கலாம். ஆகவே அது அவ்வாறான
திறன்களை வளர்க்கக்கூடிய இனங்காணக்கூடிய ஒரு நிறுவனமாகத்தான் இந்த பாடசாலை அமைக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே ஆசிரியர்களும் பெற்றோர்களும் தான் இதில் முக்கியமானவர். ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் என்ன தேவை, என்ன ஆற்றல் இருக்குது என்பதோடு தான் அதில் தான் உண்மையில் எங்களை கடந்த கால கல்வி நடவடிக்கைகள், கல்வி அமைப்புகள் மாற்றப்படுகின்றன. இப்போ புதிய கல்வி சீர்திருத்தத்திலே பிள்ளைகளுக்கு முக்கியமாக எழுத்து பரீட்சையை விட செய்முறை பரீட்சைகளும் வேறு விடயங்களையும் உட்புகுத்தி இருக்கின்றார். ஆகவே அப்போ தான் நாங்களும் முக்கியத்துவம் கொடுப்போம். ஆகவே இந்த எழுத்தறிவு தினத்திலே இன்றைய நாளிலே இந்த ஏற்பாடு செய்த எங்களுடைய முறைசாரா கல்வி பிரிவினருக்கும், இந்த பாடசாலையினுடைய அதிபர் அவர்களுக்கும், ஆசிரியர்களுக்கும், பாடசாலை அபிவிருத்தி சங்க செயலாளர், ஏனைய உறுப்பினர்களுக்கும் உண்மையில் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த நாளை நீங்கள் சிறப்பாக இந்த நாளை கொண்டாடி இதனூடாக நீங்கள் பெறக்கூடிய அறிவுபூர்வமான விடயங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று கேட்டு இந்த சந்தர்ப்பத்துக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இன்றைய நிகழ்வின் பிரதம விருந்தினர் உரையினை நிகழ்த்திய எமது வடமராட்சி வலயக்கல்வி பணிப்பாளர் உயர் திரு கனகசபை சத்யபாலன் சார் அவர்களுக்கு முறைசாரா கல்வி பிரிவின் சார்பிலும் பாடசாலை சமூகத்தின் சார்பிலும் மனமார்ந்த நன்றிகளை கூறிக்கொண்டு அடுத்த நிகழ்வாக பரிசில் வழங்குதல், அதாவது கல்வி உயர்கல்வி அமைச்சினுடைய வேண்டுகோளுக்கு அமைவாக இன்றைய 2025ஆம் ஆண்டு சர்வதேச எழுத்தறிவு தினத்தை முன்னிட்டு பாடசாலை இலங்கை பூராக இருக்கின்ற அனைத்து பாடசாலைகளிலும் ஏதோ ஒரு வகையான போட்டிகள் நடாத்தப்பட்டு அவர்களுக்கான பரிசுகள் வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. அந்த வகையிலே இன்றைய நிகழ்விற்கும் எமது முறைசாரா கல்வி பிரிவின் சார்பிலே பெற்றோருக்கும் பாடசாலை மாணவர்களுக்குமான சித்திர போட்டி நிகழ்த்தப்பட்டது. அந்த நிகழ்விலே பங்கு பற்றிய அனைத்து பெற்றோர்களுக்கும் மாணவர்களுக்கும் முதலிலே பரிசில்கள் வழங்கப்பட இருக்கின்றன. தொடர்ந்து அந்த சித்திர போட்டியிலே வெற்றி பெற்ற பெற்றோர்களுக்கும் மாணவர்களுக்குமான பரிசில்கள் வழங்கப்பட இருக்கின்றன. முதல் நிகழ்வாக பெற்றோருக்கும் மாணவர்களுக்குமான பரிசுகளை வழங்கி வைக்குமாறு இன்றைய நிகழ்வின் பிரதம விருந்தினர் அவர்களாக நமது வலயக்கல்வி பணிப்பாளர் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அந்த வகையிலே இந்த பரிசில் தின வளங்களை நிறைப்படுத்துமாறு ஒவ்வொரு வகுப்பு ஆசிரியர்களையும் நிறைப்படுத்துமாறு அன்போடு அழைக்கின்றேன்.
இரண்டாம் இடம் ஆனா அக்ஷயன், மூன்றாம் இடம் ராணா டிலக்ஷிகா. 2 முதலாம் இடம் விஷ்ணயா, முதன்மை நிலை மூன்றாம் இடம் ஆனா நபிஷா. தொடர்ந்து பெற்றோருக்கான 2ஆம் இடம் நடாத்தப்பட்ட சர்வதேச எழுத்தறிவு தினம் 2025ஆம் ஆண்டுக்கான அந்த நிகழ்விலே பிரதம விருந்தினராக வருகை தந்து பரிசுகள் வழங்கி மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் நிகழ்வின் அரிய கருத்துக்களை வழங்கிய எமது வலியக்கல்வி பணிப்பாளர் திரு கனகசபை சத்யபாலம் சேர் அவர்களுக்கு பாடசாலை சமூகத்தின் சார்பிலும் எங்களுடைய சார்பிலும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக இன்றைய நிகழ்வுக்கு தலைமை தாங்கிக் கொண்டிருக்கின்ற பிரதி கல்வி பணிப்பாளர் அருந்தவ செல்வன் சார் அவர்களுக்கும் திட்டமிடல் இன்றைய நிகழ்விலே சிறப்பு விருந்தினராக வருகை தந்து கலந்து கொண்டிருக்கின்ற திட்டமிடல் பிரதி கல்வி பணிப்பாளர் திருமதி ஜனனி அவர்களுக்கும் மற்றும் இன்றைய நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கின்ற பருத்தித்துறை கோட்ட கல்வி பணிப்பாளர் அவர்களுக்கும் மற்றும் மருதங்கேணி கோட்ட கல்வி பணிப்பாளர் அவர்களுக்கும் நமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இன்றைய நிகழ்விலே இந்த நிகழ்வினை உரிய முறையிலே நமக்கு வழங்கியதோடு மட்டுமல்லாமல் வரவேற்புரையை நிகழ்த்தி உரிய முறையிலே இந்த நிகழ்வை ஒழுங்கமைத்து தந்த பாடசாலை முதல்வர் அவர்களுக்கும் இந்த நிகழ்வுக்கு ஒத்தாசை புரிந்து கொண்டிருக்கின்ற பாடசாலை ஆசிரியர்கள், பாடசாலை பெற்றோர்கள், நலன் பிரிவுகள், பாடசாலை அபிவிருத்தி சங்க செயலாளர்கள் அனைவருக்கும் இந்த இடத்திலே முரசாரா கல்வி பிரிவின் சார்பில் மனமார்ந்த நன்றிகளை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நேர முகாமைத்துவத்துக்கு அமைய ஆரம்பிக்கப்பட்டு நிறைவு பெற்றமையிட்டு நான் என்னுடைய ஆசிரியர் பெருந்தகைகளுக்கும் மாணவ செல்வங்களுக்கும் பெற்றோர்களுக்கும் எமது பாடசாலை அபிவிருத்தி சங்கத்தினுடைய செயலாளர், உறுப்பினர்கள் மற்றும் பழைய மாணவர்கள் அனைவருக்கும் நன்றி கூறுவதோடு மேலே எமது மருதங்கேணி கோட்ட கல்வி பணிப்பாளர் அவர்கள் வருகை தந்திருந்தவர். நான் முதல் வரவேற்புரையில் விழிப்பு செய்யவில்லை, அதற்கு பிறகு தான் வருகை தந்தவர். எனவே உண்மையிலே அவரும் இந்த நிகழ்வுக்கு உரிய நேரத்தில் வருகை தந்து எமது நிகழ்வை சிறப்பித்தமைக்காக மருதங்கேணி கோட்ட கல்வி பணிப்பாளர் அவர்களுக்கு மீண்டும் நன்றி கூறி அனைவருக்கும் இந்த சந்தர்ப்பத்திலே நன்றி கூறி இந்த நிகழ்வை இனிதே நிறைவேற்றுகின்றோம். நன்றி. வணக்கம். நான் பின்னணி பாடகன் முகேஷ். நம்ம புலோலியூர் ரமணன் அவர்களுடைய யூடியூப் சேனலை தொடர்ந்து பாருங்க. சூப்பரான ப்ரோக்ராம்ஸ்லாம் அவர் போட்டுட்டு இருக்காரு. ஸோ ரசிகர்கள் நீங்கள் தொடர்ந்து பார்த்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க.